கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் என்ற புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம் சொல்கிறது, மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. புதியதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் ஆரம்ப நாட்களில் ஒருவரையொருவர் எவ்வாறு பிரியப்படுத்தலாம் என்று கவனமாக இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் எது பிடிக்கும் எது பிடிக்காது என்ன என்பதை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவர். துணையின் செயல்களை பாராட்டுவதிலும் சுவையான உணவளிப்பதிலும் எதிர்பாராத அன்பளிப்புகளை கொடுப்பதிலும் தீவிரம் காட்டுவார்கள். ஆனால் சில ஆண்டுகள் கழித்து பார்த்தால் பெரும்பாலான தம்பதியிடையே இந்த உணர்வு தங்கள் மறைந்து போய்விடுகிறது. துவக்கத்தில் காணப்பட்ட அந்த அன்பானது எங்கே என கேட்கும் அளவுக்கு தான் உறவு இவர்களேயே உள்ளது. குடும்பமாக இணைந்து வாழ்ந்தாலும் சரியாக அவருடைய பொறுப்புகளை நிறைவேற்றினாலும் ஒருவரை குறித்து மற்றவர்களுக்கு அலட்சிய மனப்பான்மை ஏற்பட்டு வருகிறது. இப்பொழுது ஆவிக்குரிய உறவை அதனோடு தொடர்புடைய அன்பையும் குறித்து சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரோடு உள்ள தமது உறவு எப்படி காணப்படுகிறது? அவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என்று எல்லாரையும் விட அவரை பிரியப்படுத்தவே ஆசைப்பட்டோம். வாழ்வின் சிறு சிறு காரியங்களை கூட அவருடைய ஆலோசனைப்படி நாடினோம். இதயத்தின் ஆழத்துள்ள எண்ணங்களையும் விருப்பங்களையும் கூட அவரோடு பகிர்ந்து கொண்டோம். இன்று தேவனோடுள்ள உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? தம்முடைய ஒரே பேரான குமரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவர் நம் மீது கொண்டுள்ள அன்பு அன்றும் இன்றும் என்றும் மாறாதது. நமது அன்பு இன்னும் அனலாகி உள்ளதா அல்லது அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெறுப்பாய் காணப்படுகிறதா? முதலாவது நினையுங்கள், ஆதியிலே தேவன் நம்மேல் கொண்ட அன்பின் நினையுங்கள். தற்போது உள்ள நிலைமை அதனோடு ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக மனம் திரும்புங்கள். இரண்டாவதாக உங்களை கர்த்தருடைய பாத்திரத்தில் தாழ்த்தி அவரிடம் உங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜெபியுங்கள். எந்த காரியம் என்னை விட்டு விலகி செய்தது என்று சிந்தித்து மனம் மாறுங்கள். ஆதியில் கொண்ட அன்பை பெற தேவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இதனாலின் செய்தியானது அன்பை நினையுங்கள். இந்த செய்திக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அன்பிலே நிலைத்திருப்போம். தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.